மட்டும் தலைவராங்களே அவள் சின்ன என் மகன் உலக அனுபவமே தெரியாதவனே எல்லாத்தையும் காட்டு நானே எவனோ படம் பார்த்துக்கிறாங்க நான் கூட அந்த அம்மா தாய் அம்மா பேர் வந்து பையா மேடம் யாரு மேடம் டாபர் மாமா வந்துக்கிறேன் நீ எவ்வளவு பாரு நானும் என் வீட்டுக்காரரும் உள்ள லிங்க பூஜை செஞ்சிருந்தோம் லிங்க பூஜை நாடுடைய சிவனையே போட்டு பாவி தாங்க தப்பு தப்பா நினைக்கிறேன் பையன் உள்ள லிங்க பூஜை செஞ்சுக்கிறான் போய் மூல சாந்தத்தை பார்த்துட்டு பஞ்சாமிரத்தை வாங்கி சாப்பிட்டு எங்கயோ எதிர்பார்த்தேன் கட்சியில் இங்கத்தான் மயப்பேது மேடம் சொல்லு சொட்டு சொட்டு தான் சொட்டு பாடா ஏன் வந்த பில்லு வாங்கி போவோம் இறந்த பையா பொறம்போக்கு லக்காடிய வேமானிய தெரு பொறி ஏடா வந்த இது பாரு இதுதான் நான் பண்ற பாடுற வாடா இது எந்த இடம் தெரியுமா நான் தேவையா உனக்கு தெரியுமா போட்ட சொல்வதெல்லாம் போய் மேல வைக்கிறது கை ஓவரா பேசினேன் கும்மி ஞாபகம் வச்சுக்கோ கும்ம போறாங்க மயப்பேவ வார்த்தை யாரு இல்ல அது அப்புறம் நான் எதுக்கு வந்துக்கிறேன் இந்நாட்டு இளவரசரான பேச வந்துக்கிறேன் எந்த தைரியத்துக்கு வந்துக்கிற சொல்லு பாப்போம் நான் மட்டும் வரல யாரு பாதி கொத்தோடு வந்துக்கிறேன் இந்நாட்டு இளவரசர் அவங்க அப்பா என் நாட்டு மன்னர் வாங்க மாமா வாங்க மாமா வாங்க சொல்லுங்க மாமா வாங்க மாமா என்ன கூட பிடிச்சாங்க அதை நம்பித்தான் 1500 ரூபாய் பணம் கட்டுறது மாணவரி நான் உனக்கும் மாமா இவனுக்கு மாமா அப்படிப்பட்ட மாமா நான் தாங்க டாப்பர் மாமா பாட்டி விடுத்துற ஒண்ணு எப்படா பணமா இவ்வளவு பேசு மிருதியா எப்படியா கையை வச்சுருவேன் சண்டை தான் போனா மாத்திர என்ன பண்ண பேச முடியாது
அத சொல்லுடா. ஏய், மில்லு. டேய் ஆம்பளை சொந்த வாய முடுறா. ஏய், மில்லு. ஏய் இங்க பாருடா, டேய். மில்லு. கை வச்சுட்டு சொற்பல யாரா அது ஆம்பளை யார உங்க அம்மா நானு உங்க ஊர் நான்றா என்ன நான் பார்த்து நீ பொட்டியா இருப்பேன் ஞாபகம் வச்சுக்கோ என்ன என்ன பாக்குறா ஒரு ஊரு முன்னாடி எச்சிக்கு போடு. நான் பார்த்த ஆளை தண்ணி நீ பார்த்தாலும் ஒரு நாள் நான் கூப்பிட மாட்டேன். ஆயிரம் தலை வாங்கி அபூர்வ சிந்தாமணி நீ மத்த பொம்பளையா பிறந்தது ஓயிலூர்ல ஒரே ஒரு புளிய மாதிரி எல்லாம் பட்டு போயிடுற பொட்டை நீ சொல்லனால எல்லாம் ஜெயிச்சு வச்சு எல்லாம் உண்டாக்குறதா உண்டாக்குதான் என்னங்க எப்படி தாங்குறாச்சு புள்ள பார்த்துக்கலாம் எங்க போவா அவரு எங்க வந்தாரு ஷிஃப்ட் மாத்தலாம் தகுமாடா இது எப்படிப்பட்ட இடம் தாசிகள் வாழக்கூடிய இடமாடா இங்க வந்தவர்கள் வாழ்ந்ததா சரித்திரமே கிடையாது இந்த இடத்துல புறப்படாம சொல்லலாம் அப்பா அரபல புறப்படு இந்த இடத்தை விட்டு நான் வர வேண்டும் அவன் யாரு அவர் தாசி அவர் தாசி அவர் மனைவியா என் மனைவி குத்து கல்லூரி எதிர் நிற்கும் போது உங்க அப்பா என்ன பாட்டு தாசி நான் தாசியா அப்பா யாரை பார்த்து தாசிதான் குடும்பத்தில் குற்ற வழக்கப்பா அவளா குத்து வேலைக்கு எத்தனை பேர் இட்டு போய் குத்தி நான் கண்ணகி என் மறு பிறவி என் மனைவி வாயிலடி கண்ணிக்காவது அந்த மதுரையை எச்சா நீங்க ஆடி ஏமாந்தீங்க அப்பா இந்த ஊரை எரிச்சிட்டு புல் நாட்டை விட்டு நான் வந்து விட்டேன் அம்மா இறந்து விட்டார்கள் என்று ஏதோ ஒரு பெண்ணை பார்த்து திருமணம் செய்து கொண்டிருக்கிறா யாரு அந்த ஆண்டி அழகா இருக்கிறாங்களே ஆண்டி மேல போடாம இருக்கிறாங்க எனக்கு அப்பல்ல ஆம்பளையா மதிக்கலையாடா நானாடா ஆண்டிய நான் ரஞ்சிதா நாடா ஒப்பா நித்யானந்தா சாமி திருவண்ணாமலைக்கு வாங்க இந்த தெய்வத்தை விட்டு ஒருபோது என்னால் வரவே முடியாது இப்படிப்பட்ட பிள்ளைய பெற்றதற்கு இந்த நாடே என்னை பார்த்து கேவலமா சிரிக்குதுடா ஒரே மகன் ஒப்பற்ற மகன் என்று அவன் செல்லமா வளர்த்தனே அவன் பிறந்த உடனே என் மனம் இருந்து விட்டான் நான் உயிர் வாழ்ந்ததே என் மகனுக்காகத்தானடா இந்த உலகமே என் மகன் என்று வாழ்ந்தேனே அப்படிப்பட்ட மகனே என்னை கை நீட்டி அடிச்சுட்டான்டா கட்டி சாப்பிடலாம் நானும் பணத்தை விட்டுக்கிறேன் என் மகனை நினைச்சு நான் மங்கறேன் நீ பொங்கறியா உங்களுக்கு நாடு வாங்கல
என் மகன் தாசி விட கதிர் இருக்கின்றார். சிரிக்காம சொல்லுங்க. மது போதையில தாசி விட கதிர் ஆகிவிட்டான். அவளை எப்படியாவது மனம் திருத்த வேண்டும். பையன் மனம் திறந்துட்டாங்க, பணம் வராது போயிடுமே ஐயா. அப்ப ஒரு 1050 என் மகன் கெட்டாலும் பரவாயில்ல. தவமா தவம் ஒரே மகனை பற்றி எடுத்தது பாருயா கேட்டுக்கலான்னு முசுறு அதை நம்ம சொன்னா பண்ண முடியும். ஐயா நாட்டு இளவரசர் உனது மகன் தேவடியா வீட்டுல போய் மாட்டிக்கணும், அவ்வளவுதானா? இவளை விட அழகான ஒரு பெண்ணை பார்த்து உன் மகனுக்கு திருமணம் செய்து வைத்தான். இத்த விட்டுருவான், அத்தை பிடிச்சிருப்பான். இவ்வளவு நேரம் எனக்கு அந்த யோசனை வராம போய்விட்டது. மண்ணாங்கட்டி களிமண் நல்ல யோசனை சொல்ற கேட்க மாட்டீங்க. நீங்க தான் பகல்ல ஆடலாண்டா, நைட்ல வாடாண்டா, மழை வரும். 7 மணிக்கு ஆரம்பிச்சு 3 மணிக்கு முடிச்சுட்டு வீட்டுல போய் பட்டுக்கலாம். உண்மைதாண்டா. அந்த தாசியை விட ஒரு அழகான பெண்ணை பார்த்து திருமணம் முடித்து வைத்தால் என் மகன் மனத்திருந்த சரியான வாழ்க்கை பார்க்க வேண்டும். நம்பி அனுப்பிச்சு மகனுக்கு அழகான பெண்ணை பார்ப்பது. என்னுடைய மகள் கல்யாணத்துக்கு சம்மதப்பட்டிருக்கா. சம்மதம். அழகான ஓவியம் தரேன். அந்த புகைப்படத்தை கொண்டு போய் அனைத்து நாட்டு இலவச கொடுத்து அழகா இருக்கும். அழகா இருந்தா போதாது, அன்பு இருக்கணும். அன்பான மாப்பிள்ளை அன்பு இருக்கிறதா போதாது, பண்போடு அப்படிப்பட்ட மாப்பிள்ளை நான் பார்த்துக்கிறேன். புறப்படுங்க. நான் என்ன கேஜாவணும் ஒரு தெரியாத பணத்தை கட்டிட்டு பதம் ஒட்டி நடக்கிறேன். இந்த பையனுக்கு நல்ல பொண்ணா பார்க்கலாம். நாடா சுத்துறேன். நாட்டு பூரம் கெட்டு போச்சு, நாகரிகம் முத்தி போச்சு, விளக்க பட்டலன்னா போக போறேன். நாட்டு பூரம் கெட்டு நாகரிகம் முத்தி போச்சு, விளக்க பட்டலன்னா போக பார்த்தா வாங்கி வந்து ஐயோ நம்மளால பேச முடியும். பேசாம ஊரு சோத்த துண்டுக்கு போறது எனக்கு ஒரு மகன் பிறப்பான், எனக்கு ஒரு மகன் பிறப்பான். அதுல இருக்குது பாரு, அந்த கதையே இருக்குது. பாருங்க, எனக்கு ஒரு மகன் பிறப்பான். மறுபடியுமா அவ்வளோ எனக்கு ஒரு மகன் பிறப்பான். உனக்கு ஒரு மகன் பிறப்பான். எனக்கு ஒரு மகன் பிறப்பான். அவன் வெற்றிக்கார் போலவே இருப்பான். வெற்றிக்கார கேள்வி சொல்லுவார். வெட்டிக்காரா நான் இதெல்லாம் உண்மைதான். அது உண்மைதானா? உன் வீட்டுக்கு எதிரி வீடு என் வீடு. உண்மைதான். அப்ப பையன் யார் மாதிரி இருப்பான்? இப்ப என்னன்னா நாடகம் ஆயிடுச்சு போய் நீ தூங்கிடுற. ஆமா, அவர் தூங்க மாட்டார். ஆமா, என்ன பண்றீங்க? சொல்றது பார்த்தா சந்தேகமா. என் வீட்டை கூட உன் வீட்டுல அப்ப சொல்லு நாய் குட்டி போட்டுக்குது. நாய் குட்டி 4 குட்டி என் மாதிரி என்ன மாதிரியே இருக்கு தெரியுமா?
நான் கூட உரத்து கிடையாது அப்படி இல்லைங்க இது. வேற எப்படியா இவன் குடிச்சிட்டு வீட்டுக்கு இரவு நேரத்துல லேட்டா வருவான் படுக்கிறதுக்கு. லேட்டா இவன் சம்சாரம் இருந்து பார்த்து 9 மணி மேல கதவை தாவல் போட்டு உள்ள படுத்துரும். அதுவும் 9 தானா? அதுவும் 9 மணி 9 மணிக்கு மேல. 9 மணிக்கு மேல. ஆமா. இவன் 10 மணிக்கு வந்து பார்த்தா படுக்க இடம் இல்ல. கதவு மூடிட்டு இருக்குது. பக்கத்துல வைக்க போறது. அவங்க வீட்டு எதிரில. இவங்க வீட்டு நாய் அங்கதான் படுக்கும். இந்த எந்த காரணத்தாலும் அதை வைக்க போற மறக்க மாட்டேங்குது. அந்த பொட்டை நாய் பக்கத்துல போய் படுத்து அது 4 குட்டி போட்டுருச்சு. அது என்ன பண்ணுங்க? தப்பா நினைக்காதடா, நான் எப்பவும் பண்ணல. நாய் தலைக்கு ஊச்சிக்கணும், என் முகத்துல முடிச்சுட்டு நாய் ஆமா தலைக்கு ஊச்சியா? இதுல ஊத்தாதடா. யாரு கரு தங்கி முதல்ல யார் முகத்தை பாக்குறாங்களோ அவங்க முகம் அதுல ஜெராக்ஸ் ஆயிடும். தப்பா எதுல நினைக்காது. பொதுவாக எம்மனத்து தங்க என் கோமனத்தை அவுத்து விட்டா போறோம்லாம் அடிக்கிறதுக்கு வேச ஆட ஆரம்பிச்சு ஒரு 15 வருஷமா இதுலயே ஆடிங்கிறாங்க. மூட்டை அதிகமா ஏறி போச்சு, இட்டு போறதுக்கு ஆள் இல்லாத இதுலயே சுத்திங்கிறேன். எங்கிட்டு வர ஜனப்பேட்டை பக்கம் ஓடு வருவேன். பைத்தியக்காரங்களாம் சொல்றேன். மினிப்பாக்க கிண்ணிமா கோயிலுக்குற கன்னியம்மன் கோயில் அது போற வழியா எங்க ஊரு வழலூர் மின்சாமி விட்டு பையன் கடிச்சாருங்க. நானு ஆமா, நான் தாங்க சாவடிச்சிட்டேன். எங்க அம்மா சும்மா உனக்கு இல்லை. எங்க அம்மா அழுத்த பார்த்து தாங்க முடியல, நானே கிளப்பி போட்டு சாவடிச்சிட்டேன். இப்ப அவங்க அம்மா இன்னும் 5 கிடக்குது. அந்த ஆளுக்கு அதெல்லாம் பண்ணி அனுப்பா நானாவது என் மாட்டில கத்து ஊர் சொல்லுவாரு. எத்தனை பேர் வெளியே சொல்லாத உள்ள போட்டு ஐயா. அமரபுரி நாடு யாரு பாடு இல்லங்க, யாரு பாடு? அமரபுரி நாட்டுல இருந்து வர நாடு அந்நாட்டு மன்னர் ஐயா. பொம்பளை வாசக்கார கூட சேராதடா சேராதடா சொல்றது. ஐயா அந்நாட்டு மன்னர் நீங்களா? கை கொடுங்க. ஐயா நீ வாட்ச்மேன். வாட்ச்மேனா? வாட்ச்மேன் அந்நாட்டு மன்னர் தான்பா. என்ன காரி துப்புறாருன்னா ஐயா பெரிய பாப்பாரு நினைக்கிறேன். ஐயா நீங்க யாரு ஐயா? மரகதபுரி நாடு அந்த நாட்டு மன்னர்களா? அது நான் இல்லை. படைத்தளபதி படவாதுப்பா சொரியாவுக்கு அதுவும் கிடையாது. அந்நாட்டு அமைச்சர் அதுவும் நான் இல்ல. மெய் காப்பாளர் அதுவும் நான் இல்ல. அப்ப யாருதான் ஐயா? அந்நாட்டு வேலைக்காரன். சைக்கிள் விட்டு ஓட்டம் வாட்ச்மேன் நாய்னா காவல்காரனா? அவன் பணம் கட்டிட்டு வயிற்று பில்லு வர சுத்தி நடக்கிறான். வந்த நோக்கம் இந்த உள்ள வீக்கம் இந்த பயிர் மகாபாரதம் அந்த நோக்கம் எதிர்காலி யாரு பொட்டா மூட்டு வாங்குறா கட்சி நடக்கிறாங்களே. இவன் அனுப்புவா இவன் வார நான் வர 5:30 மணிக்கெல்லாம் விட்டுருவியா? என் நாட்டு இளவரசர் மில்லி முரளி பொண்ணு தேடி கொண்டு ஊரா சுத்துறப்பா. என்னடா புரியல
எங்க நாட்டு இளவரசி அம்மாக்கு இளவரசி அம்மாவுக்கு அவங்களுக்குதான் மாப்பிள்ளை தேடின்னு வரேன். தேடி வந்த மூலிகை காலிலே அகப்பட்டு கொண்டது உண்மைதான். நீ மாப்பிள்ளை தேடுற அது செருப்பாடு நாய் நாய் போய் கொள்கிறீங்க அப்ப வேற எப்படி கொள்கையா? நாய் நாய் சரி சரி வா. சரி சரி நீ வாங்க தர, நீ வாங்க தந்தா கத்துட்டியா? மாப்பிள்ளை போட்டோ வச்சுக்கிறியா? பொண்ணு போட்டதுதா ஏங்கிட்டு இருக்குதா மாப்பிள்ளை போட்டா? அதுல என்ன எடுத்துக்கிறா அதுல துணி மணிங்க ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்னா மாத்திக்கிட்டு என் பொண்டாட்டி எனக்கு சாப்பாடு செஞ்சு கொடுத்து அனுப்பிச்சுக்கிறான். சாப்பாடு யமன் சாதம் லெமன் சாதம் இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த பக்கம் என்ன இருக்குதா? புளியாறு வேற அவங்க தம்பி முருகன். யாரு ஏய், பொண்ணு வேறையா? இது இதான் பொண்ணு உனக்கு வேற மரகத மாலா. பொண்ணு போட்டா பாருங்கப்பா. மாலை நம்ம உள்ள போயிடலாம். ஏதோ துணி கடையில பார்த்தா மாதிரி இருக்குது பொண்ணு. இல்லைங்க துணி எடுக்கும் போது எடுத்தது சொருகுனா சோறா போட்டோ எடுத்ததா? ஆமா ஆமா. பொண்ணு அழகா இருக்குது. மாப்பிள்ளை போட்டோ இதுல இருக்குது. இதுலயா அங்க பிரிக்க கூடாது. உள்ள இப்ப நடுவுல கருப்பு வச்சு பிரிக்கணும். சாப்பாடு சாப்பாடு அதுல தாங்க சாப்பிட்டு போவீங்கள. நான் போயிட்டா வருகின்ற வெள்ளிக்கிழமை தாலி அறுக்கிறோம். யாருக்கு? தாலி கட்ட நிச்சயதார்த்தம். அதேதான் புறப்படு. வெண்பாக்க சத்தம் அண்ணே பத்துட்டாயா பத்துட்டாயா என்ன பாத்தியா என்ன பாத்தியா கண்டியே சீதையை ஏன் இப்ப சீதை பாத்தியா? ராமாயணத்திலயா? இந்த பொண்ணை பாருங்க. டேய் 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 நானே பார்த்திருந்தா கூட இப்படி விட பேர் அழிய பார்த்திருக்க முடியாதடா. இத மட்டும் முன்னாடி நான் பார்த்திருந்தேனா? பார்த்துட்டா 1050 ரூபாய் இங்க கட்டி இருக்கிறது. எல்லா பெண்ணும் தவற நினைக்காதடா. எத்தனை கருத்து கரிசிகள் வாழ்கின்ற புண்ணிய பூமிடா இது. அம்மா மாதிரி வராதுங்க. அன்பான உள்ளங்க. அழகா சாப்பாடு போட்டு எல்லாம் அழகா நமக்கு ஒரு கை சாப்பாடு வாங்கி கொடுத்தாங்கன்னா சாப்பிட்டு எனக்கு ஒரு சந்தேகம். ரொம்ப என்ன பெத்து போறான்னு ரொம்ப கஷ்டப்பட்டாங்களாம். எல்லாம் சொல்லுவாங்க. எப்படி அவ்வளவு சீக்கிரத்துல நான் வெளியே வரலையா? சொல்லு. வளகாப்பு முடிஞ்சு எங்க அம்மா பிரசவ வர தள்ளி போனாங்க. தள்ளி போயிட்டாங்க. இன்னாண்டு வயிற்று இன்னாண்டு ஒரு ஓது இன்னாண்டு ஒரு ஓது உள்ள ஒத்திக்கிறா ஒதிக்கிறேன். வயிற்று தெரியாது உள்ளவே தள்ளி வந்தாங்க. நான் என்ன பண்றது? அம்மா ஆயிராங்களே சீக்கிரமா வெளியே போகணும் தேடுறேன். இவ்வளோ இருக்குது ஒரு லைட்டு கூட கிடையாது. அது பார்த்தா ஒயர் டாக்டர் உள்ள ஒயர் எல்லாம் மாட்டி வச்சுக்கிறோம். அப்புறமா வழியை கண்டுபிடிச்சு வெளியே வந்தா டாக்டர் நட்ட லவ் பண்ணிங்கிறாங்க. நீ தலையை வெளியே விடும்போது இந்த கரமானத்தை பாக்கத்தை விட உள்ளே செத்து போலான்னு தலையை உள்ள உள்ள போயிட்டேன். டாக்டர் பார்த்தாரு. இந்த பையனை வெளியே விட்டது மோசமான பையன். பையன் உள்ள விட்டால் தான் மாட்டுல நான் போய் தொப்புள் கோழி பக்கத்துல எடுத்து பாக்குறாரு. நான் வெளியே வந்து தாம்பு கை எடுத்தார சொல்லி என் தலையில கட்டி 4-5 பேரை இழுக்கிறாங்க. அப்போ வரல கைத்தா புடிச்சுக்கிற அம்மா கொடிய நாள். எங்க அம்மா பீரு பீரு கத்துது. கத்து வாய் உள்ளவே இருக்கு அந்த ஆசைங்க. அப்ப கூட வரல. 4 ஜேசிபி வந்து ஹாஸ்பிட்டல் இழுச்சு அந்த தாம்பு கையில ஜேசிபியில கட்டி இருக்காங்க. எப்ப பூகமா வரா மாதிரி வெளியே வந்து போயிட்டு பிரசவம் என்பது ஒரு பெண்ணுக்கு மறுப்பிறகு எடுக்கிற மாதிரி. அது விளையாடுற மாறாது. அப்பா விளையாட்டு கொடுக்குறான். சரி எப்படியோ நீ இங்க தான் விளையாடி அற்புதா பாப்பா போட்ட நெசுக்காதடா. அழகான பெண்ணு உடனே நிச்சயம் பண்ணி ஆகணும். வெள்ளிக்கிழமை ஐயோ பார்த்தேன் பார்த்தேன் என் மகனுக்கு காபி சாப்பிட்டீங்களா? அதெல்லாம் முடிச்சிட்டோம்பா. டிஃபன் சாப்பிட்டீங்களா? அதெல்லாம் முடிச்சிட்டேன். நேர்ல படுத்துக்கிறேன்னா எழுப்பி போய் சாப்பாடு கொடுக்கணும். உனக்கு தெரியாது ஐயா. ஊருக்கெல்லாம் விக்க வரல 10 பேர் இல்ல 50 பேர் எழுப்பணும். எழுப்ப கூடாதுன்னு ஒரு கட்டளை. அது இல்லங்க. அது வேற ஏதாத்துல ஏற்படா எந்திரம் அவ்வளோவா முடிச்சுப்பா. ஐயா சமந்தி உன்னுடைய மகன் புகைப்படத்தை பார்த்தேன். அப்படியா? எனக்கு சம்மதம். ஐயா உடைய மகனை திருமணம் முடிக்க
இதுவே நிச்சயம், இதுவே பரிவு. இந்த பக்கம் ஒரு பக்கம் வந்தாலே என்னையா தவறுது? வயிறு குடிச்சிட்டு எதை பண்ணி ஐயா, மாட்டுகள் தண்ணி ஊற்றி ஏய், அது வேற என்னப்பா சொல்லு. ஐயா, தவறாக நினைக்க வேண்டாம் ஐயா. ஒரு பெரியவத்தில் சம்பந்தம் செய்வோம் என்று சற்று கை கை நடுக்கத்தானே, வேற எதுவும் வேற கிடையாது. எதுவும் இல்லையே. என் மகன் சொக்க தங்கம் ஐயா, உடைய மகளை திருமணம் முடிக்க இதுவே நிச்சயம். ஐயா, பெண் உணவு சபாஷ். பொன் எனது. அடாடா. பெண் உணவு அடாடா. பொன் எனது. பெண் உணவு பொன் எனது. ஆகட்டும் ஐயா. என் மகனுக்கு புன்னகை ஒன்று, அந்த புன்னகையோடு சேர்த்து கொஞ்சம் பொன்னகை தருகிறேன். ஐயா, ஐயா, பெண்கள் பொண்ணு உங்களுக்கு பொண்ணு பொண்ணு, அதான் பெண் உணவு பொன் எனது. சாப்பாடு என்னது சாம்பார் வரவங்க சாப்பாடு மட்டும் கூட சாப்பிடுவாங்க. நாங்க மானானா வெறும் சாம்பார் தான் குடிக்கிறோம். சீனி பாரு. கல்யாணத்தை பத்தி பேசலாம் ஐயா. வெள்ளிக்கிழமை என்னோட வந்துருங்க. ஆகட்டும். ஆகட்டும் ஐயா, கண்டுட்டு வரோம். அப்படி வந்தீங்கன்னா மட்டத்துல இலை போற இடத்துல இலை பாருங்க. ஓ, பரிமாறி எடுக்கிறியா? சரிங்க, சரி. அண்ணே, அவசரப்பட்டு நிச்சயம் செய்து விட்டோமே. சிரிக்காதீங்க ஐயா. என் மகன் தாசமிடே கதையில் இருக்கின்றான். உன்னை எப்படியடா மனவரை கழித்து லட்சா, கம்முனரு. பொண்ணு அழகா பாத்தியா? கல்யாணம் தாலி கட்டட்டும், மீதி வேலை நம்ம பாத்துக்கலாம். கல்யாணம் வாரத்துக்கு வழி சேரலாம். பையன் எங்க இருக்கான்? தாசமி சொல்ல வேண்டும். தேவையா? கோழி கூவையில காத்தாடி முறை நீராடும் நேரத்திலே நான் நட்ட முகத்திலே வெட்கத்தை விட்டு புட்டா நான் சொர்க்கத்தை தொட்டிடுவேன் நான் கோழி கூவையில காத்தாடி முறை கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சுன்னா பையன் தேடி நடப்பான். இடம் தெரியாது. உன்னை கண்டது எனக்கு பெரும் பாக்கியம். இதை அவன் திருந்தவே மாட்டானடா. தேவையா? எங்க திரும்பலாம்? ஒரே ஒட்டை. ஒரு வர வர நல்லா இருக்கு. நானும் அடிக்க மாட்டேன். இது என்ன ஆடை? சிங்கிலி பொங்கலி ட்ரெஸ். என்னது பாய போடா அடங்குறானா பாருங்கண்ணா. நல்லா கிட்ட மூஞ்சிய நல்லா இருந்தா நல்லா 3 கூட்டு 25 ரூபாய் 25 ரூபாய் 25 ரூபாய் கழிச்சுட்டாங்க. ஆம்பளை நானே
பொட்டை நான் சரிங்க வாடா நம்ம வாய் கலரும் டேய் பொட்டைங்க வாடா அது மாதிரி செல்லமா போட்டா வரப்போம் ஏன் வந்த பில்லு வாங்கி போலாம் எத்தனை அடி ஜென்மத்துல எதுக்கு தான் வந்துக்கிறோம் கேட்க மாட்டேன் நாட்டு இளவரசர் வாய் மூடு அறிவாயில என் கோல விட்டு ஆட்டம் என்னடா அப்படியே புட்டு எத்தனை ஞாபகம் வச்சுக்கோ உன்னை வச்சு இன்னைக்கு பண்ணு நல்லா பண்ணு ஏய் என்னை பத்தி ஒரு தெளிவான புட்டு கையில கொடுத்துருவேன்டா புளியா பய புட்டு கையில வச்சு பொட்டி எடுத்துருங்க வெண்டக்காய் புட்டுருவேன் உன வெண்டக்கா தாங்க மாட்டேன் வெண்டக்காய் வேணாம் ரொம்ப வாய் வாயின்னு இருக்கும் வந்துக்காத கொடுவா செய்வீங்க நான் வலிக்கு தான் செய்வேன் நான் எதுக்கு வந்துக்கிறா நாட்டு இளவரசர் கல்யாணம் திருமணம் 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 மாமா நான் கல்யாணம்மா கல்யாணம் கல்யாணம்மா கல்யாணம் இது காலி மூட்ட கல்யாணம் ஐயோடி தாபர் நான் தான் உங்க வீட்டு மருமகனா ஞாபகம் இருக்கா ஐயோ அம்மா ஆமா ஆமா ₹500 நைறானா 1000 ரூபாய்க்கு நடிச்சான் அம்மா நீ மட்டும் எங்க வீட்டுக்கு மருமகடா வசதி வச்சு நம்ம வீட்டுக்குள்ள ஐயோ வீட்டுக்குள்ள ஆம்பளை பசங்க வீடு ரொம்ப மாமனார் பசி எடுக்குதுன்னு கேட்டா இந்த மருமகம் மாமனார பாத்ரூம் நீ தோசையை புட்டு போடுவேன் அவர் புட்டு அதுல தொட்டு சாப்பிடுவாரு எனக்கு அப்படியே தொட்டு ஆயிரம் கல்லு நான் தான் உங்களுக்கு மருமகன் திருமணம் சாயந்தரம் நடக்கக்கூடாது ஆமாமா வேணும் ரோஜா டேரி சாமந்தி கனகாமரம் அப்புறம் ஜாதி மல்லி வேணுமா குண்டு மல்லி குண்டு மல்லி போன மல்லி கேட்கிறப்ப போன பிடிக்காது எனக்கு மரவுக்கு திருமணம் என்று உரைத்து விட்டு அடாடா நாட்டில் நாங்கள் இருவரும் அனைவரும் ஊட்டிக்கு செல்ல வேண்டும். உனக்கும் மனோக்கு திருமணமா திருமணம் சொன்ன யாருக்கு தெரியுமா மண்டகத்தை நாட்டு இளவரசி மாலாவுக்கும் உனக்கு திருமணம் மரவு நாட்டு இளவரசி மாலாவிற்கு எனக்கு திருமணம் மனோடு அவளை விட்டு நான் ஒரு கஷ்டப்பட்டு பொண்ணை பார்த்துக்கலாம் நல்லவன் பார்த்து நல்லா உங்களுக்கு நல்ல பிடிச்சிருக்கான் உங்கள் வார்த்தையை கேட்க மாட்டேன் அவளை விட்டு நான் வர மாட்டேன் எப்படி வார்த்தை கேட்பேன் ஒரே மகன் ஒப்பந்த மகன் என்று உன்னை செல்லமா வளர்த்தனே நான் உயிர் வாழ்ந்ததே உனக்காகத்தானடா இந்த உலகமே என் மகன் என்று வாழ்ந்து வந்தேனே அப்படி செல்லமா வளர்த்த இந்த தந்தையின் வார்த்தை மறிக்கின்றாயே அந்த மனோட வாழ்க்கை சரி பணம் இருக்கு மறைந்தால தாசி தாசி உன் கையில பணம் இல்ல திரும்ப பார்க்க மாட்டாடா நல்லா யோசிக்காத இந்த வார்த்தை கேட்க மாட்டேன் உங்கள் வார்த்தையை ஒருபோது கேட்க மாட்டேன் அவளை விட்டு நான் வர மாட்டேன் அப்பா நான் வாழ்ந்ததே உனக்காகத்தான் என் அன்பு மகனே என் வார்த்தை கேட்காத போது நான் யாருக்காக உயிரோடு வாழ வேண்டும் நான் உயிரோடு வாழ்ந்ததே உனக்காகத்தானடா இந்த நாட்டில் நல்லவனாக வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டேனே என் ஆசையெல்லாம் நிராசாகிட்டனா உடைய தந்தை உயிரோடு பார்க்கவே முடியாது இதே இடத்தில் என் உயிரை பார்த்துக் கொள்கிறேன் கழுத்தை தாலி கட்ட விளையாட்டா என்ன உயிரோடு பார்க்கவே முடியாதுடா முந்தி தவமிருந்து 300 நாள் சுமந்த தாயின் முகத்தை நான் பார்க்க முடியாத பாவியப்பா நீங்க
நீங்கள் தான் என்னை வளர்த்து அயல் நாடு சென்று வாடா மகனே என்று அனுப்பி வைத்து இருந்தாலும் உங்கள் பேச்சு கேட்டு வருகின்றேன். ஆனால் ஒன்று, நாட்டுக்கு வருவேன், மன மேடையில் அமர்வேன், அந்த பெண்ணின் கழுத்தில் மாலையிட்டு தாலி கட்டுவேன். அந்த பெண்ணின் முகத்தை கூட பார்க்க மாட்டேன். தாலி கட்டி அடுத்த உடையே வந்து விடுவேன். இந்த அமர்வு நாட்டில் எத்தனையோ சட்ட திட்டத்தை நான் போட்டிருக்கேன்டா. ஏமாக சத்தம் போடுறா. மணவரைக்கு வருவானா, மணவரையில் அமர்வானா, அந்த மாலா கழுத்தை தொட்டு தாலி கட்டுவானா, முகத்தை கூட பார்க்க மாட்டானா. தாலி கட்டி அடித்த நிமிடமே மனோ என்று சொல்கிறான். இப்படியாடா பயமா இருக்குதாடா. தாலி கட்டத்தங்க நீதி வேலையை நம்ம பாத்துக்கலாம். பையன் வாழறதுக்கு வழி சொல்லலாம். சரி ஆயிட்டோம். திரும்ப கேட்பாரு. கொண்டு வா